பகவான் சொன்னார், 1000 வேத பண்டிதர்களுக்கு நீங்கள் முறைப்படி ஆச்சாரப்படி உணவிட்டீர்களானால் 1000 வேத பண்டிதர்களுக்கு உணவிட்ட பெரும் பலன் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு ராமநாமம் சொன்னீர்களானால் அது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் சென்றடையும் என்று சொன்னார். அதனுடைய பலன் 1000 வேத பண்டிதர்களுக்கு உணவிடுவது 1000 பேர்களுக்கு மட்டுமே உணவிடுவதற்கு சமானமாகும். ஆனால் ஒரு ராமநாமம் யார் உச்சரித்தாலும் அதனுடைய பலன் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் செல்லும் என்றார். நினைத்து பார்ப்போம், எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ராமநாமம். அதற்கு ஒப்பாயிருக்கக்கூடிய நம்முடைய பகவானின் திவ்யமங்கள நாமம் யோகிராம் சரத்குமார். இதுதான் இன்றைய உலகத்திற்கான தேவை. இதை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஸ்ரீராமருடைய ஜன்மதினம் என்பதால் ஒரு விஷயத்தை இங்கே நினைவு கூறுவோம். பகவான் இந்த இடத்தை வாங்கி போட்டிருந்தார், அவ்வளவுதான். அந்த சமயத்தில் ஆசிரமத்தின் வாசலில் இப்பொழுது குடியிருக்கும் ஒரு தம்பதியர் ஒரு பிளாட் வாங்கி போட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் இதெல்லாம் பொட்டைக்காடு போல் இருக்கும். ஒரு மரம் செடி கொடி கூட இருக்காது. சாதாரணமாக யாரும் இந்த இடங்களில் இடம் வாங்க மாட்டார்கள், மனை வாங்க மாட்டார்கள். ஆனால் அந்த சமயத்தில் அது சீப்பாக இருந்தது. எனக்கு தெரிந்து 2001 கூட ஒரு சதுர அடியானது நம்ம ஆசிரமத்தை சுற்றி 70 ரூபாய் தான். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு 3000 4000 என்று சென்று கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் இன்னும் குறைவாக கூட இருந்திருக்கலாம். அவர்கள் வாங்கி போட்டு விட்டார்கள். ஆனால் மனதில் ஏனோ நிம்மதி இல்லை. அவர்கள் நினைத்தார்கள், இந்த பொட்டைக்காடு ரமணாசிரமத்துக்கு அருகில் இருந்தாலும் இங்கு யாருமே இல்லை, வீடு கட்டினாலும் மிகவும் தனிமையாக இருக்கும், நாம் செய்தது சரிதானா என்றெல்லாம் சந்தேகம். அத்தோடு அவர்கள் மதுரைக்கு சென்றிருந்த பொழுது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் அட்டென்ட் பண்ண வேண்டி இருந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு முருக பக்தரை சந்தித்தார்கள். அவரிடம் தங்களுடைய கவலையை தெரிவித்தார்கள். உடனே அந்த முருக பக்தர் தன்னுடைய முருகனில் ஆழ்ந்து சொன்னார், அம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் வாங்கியிருக்கும் இந்த இடத்திற்கு பின்னாலேயே ஸ்ரீராம பகவானுடைய கோவில் இருக்கிறது என்றார். தம்பதியருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் அவர்கள் கண்கூடாக எதுவுமே பார்க்கவில்லை. பொட்டைக்காடாக இருந்த சமயம் இவர்கள் வாங்கிய அந்த நிலம் தவிர மற்ற யாருமே அங்கு எதுவும் வாங்குவதற்கு முன்வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர் ராமர் கோவில் என்றெல்லாம் உளறுகிறாரே என்று அவர்களுக்கு பெரும் சந்தேகம் வந்துவிட்டது. ஆனால் முருக பக்தர் சொன்னார், அம்மா, கண்டிப்பாக அங்கு ராமர் கோவில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதோ நான் பார்க்கிறேன், சற்று வயதானவராக ஸ்ரீராமபிரான் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ராம கோவிலுக்கு அருகில்தான் உங்களுடைய நிலம் வாங்கியிருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு கூட எதையும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் வந்து பார்த்தால் அதே பொட்டைக்காடு தான். அப்பொழுதுதான் அவர்கள் பகவானை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள் அல்லவா, அதனால் அவரை தரிசிக்க சென்றிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த விவரம் தெரிய வந்தது. யோகிராம் சரத்குமார் பகவான் அவர்கள் வீட்டு நிலத்திற்கு சற்று அருகிலேயே இடம் வாங்கி இருக்கிறார். ஆசிரமம், யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் அங்கு வரவிருக்கிறது என்ற தகவல் உடனே அவர்களுக்கு நன்கு புரிந்து போயிற்று.
மிகவும் மகிழ்ச்சிக்கு ஆளானார்கள். ஆக எங்கேயோ அவர்கள் செல்வதும், யாரோ ஒருவர் அங்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியை தரும் ஒரு விஷயத்தை சொல்வதும் எப்படியெல்லாம் இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் என்று பாருங்கள். நம்முடைய ஆசிரமம் சாக்ஷாத் ஸ்ரீராமருடைய கோயில். இங்கு இன்றும் கூட நாம் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பகவான் தன்னுடைய மூர்த்தியிலிருந்து வெளிவந்து சுற்றி சுற்றி ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். இதை எத்தனை பேர் பார்க்கிறீர்களோ தெரியாது. ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் சொல்லும் நாமத்தின் போது ஒரு பெரும் சக்தி எழும்புவதை பார்க்கிறோம். அந்த சக்தி அங்கு இருக்கும் எல்லோரையும் தொட்டு இறங்குகிறது, உள்ளே இறங்குகிறது. ஆக நாம் இன்றைக்கு சாக்ஷாத் ராமராகவே திகழும் நம்முடைய பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய ஜெயந்தி தினமாக ஸ்ரீராமருடைய ஜெயந்தி தினத்தை கொண்டாடவிருக்கிறோம். ஒரு 8 மணிக்கு மேல் பகவானுடைய சமாதியில் அபிஷேகங்களும் பூஜையும் நடக்கும். அதன் பிறகு நாம் அந்த சன்னதிக்கு அருகிலேயே ஏற்படுத்தியிருக்கும் ராமர் சன்னதி, அதாவது அலங்காரங்களை கொண்டு இன்றைக்காக ஏற்படுத்தியிருக்கும் அந்த சிறிய பூ பந்தலில் ஸ்ரீராமபிரான் அழகாக விற்றிருக்கிறார். அவருக்கும் இன்றைக்கு பூஜை நடந்து ராம பஜன்கள் எல்லாம் நடக்கவிருக்கின்றன. இதை நாம் முடிந்த அளவிற்கு ஒளிக்காட்சியிலும் காணலாம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும். அதிலும் முதன்மையாக இந்த வன்முறை செயல்களை எல்லாம் மாற்ற வேண்டும். தங்களால் மட்டுமே அது முடியும். தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவையெல்லாம் மக்கள் மனதிலே புகுந்து, வாழ்க்கையில் புகுந்து அவர்கள் ஒரு தெய்வீக, அதாவது தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போல் வாழ வேண்டும். அந்த இறைவனின் நினைப்பு இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் சாதாரணமாக ஆகிவிடும். ஒரு தர்ம காரியம் கூட கர்மா ஆகும். நான் செய்கிறேன் என்று நாம் நினைத்தோமானால். ஆகையால் பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் 2 வன்முறை போர்களை பகவான் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். ஏன் இந்த உலகத்தையே பகவான் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், யாருடைய மனதிலும் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எழாமல் காப்பாற்ற வேண்டும். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு நல்ல தார்மீக சிந்தனைகள் நிலவ வேண்டும், நிலவச் செய்ய வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே இந்த உலகத்தில் விதி விலக்கின்றி ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி, பாதுகாப்பின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய கர்ம வினைதான். இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி. இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவதாரங்கள் கூட தப்பிக்க முடியாது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அவதாரங்களை கூட விட்டு வைக்காது. ஆக இப்படி இருந்தும் பகவான் இன்னொன்றும் செய்திருக்கிறார். அவர் மக்கள் மீது கொண்ட பேரன்பாலும் தயாள குணத்தாலும் அவ்வியாஜ கருணை என்ற ஒரு கருணையை நமக்கு அளிப்பார். ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். பகவான்
இந்த உலகத்திலே எங்கெங்கு யார் யார் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து மீள்வதற்கு வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மீட்பும் உயர்வும் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் தங்களிடம் சாத்விக தொண்டர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். தப்பித்தவறி கூட ராட்சத கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வர வேண்டும். ஆனால் எங்கள் மனம் தற்பொழுது மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. இது தவிர பூர்வ ஜென்ம வாசனைகள் நாம் இறந்த காலத்தில் செய்திருக்கும் எத்தனையோ கெட்ட கர்மாக்களே பதிவுகள் நம் மனதில் உள்ளே இருப்பதனால் தகுந்த தருணத்தில் ஏதேனும் ஒரு வாசனை வெளியிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போக வழியை இணைத்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் மேலும் மேலும் பாபச்சுவை செயல்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். பிறவிகளை பெருக்கிக் கொண்டே இருப்போம். ஆகையால் என்ன ஆகிறது? திடும் என்று ஒரு இன்செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு பயம் மனதில் தோன்றிவிடுகிறது. அதோடு சில சமயங்களில் விஷம் போன்ற கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு அதை துக்கமாக மாற்றிக்கொள்வது, அதனால் மன உளைச்சலில் விழுந்து மருந்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது, இப்படி போய்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் விடை என்ன? ஒரு ஃபார்முலா, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நமக்கு தேவை. பகவான் சொல்கிறார், இறை நாமமே அந்த சக்தி வாய்ந்த ஒரு கருவி, ஒரு பெரிய ஆயுதம் என்று சொன்னார். ஆகையால் இந்த ஆயுதமானது நம்முடைய பூர்வஜன்ம பாபங்களை எல்லாம் அழித்து, இனியும் பாபம் செய்ய விடாமல் தடுத்து, உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகளையும் அழித்து நம்முடைய மனதை தூய்மையாக்கிவிடும். பொறுமையாக விடாமல், முடிந்தால் ஆனந்தமாக பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்கள் மனம் விரைவிலேயே தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பகவானுடைய வேலைதான். அவர் ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று பகவான் அடித்துச் சொல்லுவார். ஆகையால் நாம் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய சேவையாக பாவித்து ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்வோம். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ எதுவாயினும் அது தெய்வ சங்கல்பத்தினால் நேர்கிறது. அது நம்முடைய கார்மீக பலனாக இருந்தாலும் தெய்வத்திடமிருந்து வருவதனால், அவருடைய சங்கல்பத்தினால் வருவதால் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அது உலகாயுதமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யும்? நமக்குள்ளே ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டித்தரும். ஆக நடக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் கூட நாம் பிடிவாதமாக பகவானிடமிருந்து வரும் ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்று உணர்ந்து, ஏனென்றால் இது சத்தியம், சத்தியத்தின் அடிப்படையில் தான் இந்த உணர்வுகள் இயங்குகின்றன. இப்படி பிடிவாதமாக அதை பார்த்தோமானால் சிறிது காலத்திலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதை அது காட்டிக் கொடுத்துவிடும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடியும் பொழுது ஒரு உயர் ஞானம் ஏற்பட்டுவிடும்.
தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். எத்தனை சவால்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எங்களுக்கு இப்பொழுது தெரியும், அவையெல்லாம் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் இந்த பிறப்பு இறப்பு சுழல், இதில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் மீள்வதற்கு பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். இதற்கு அடிப்படை காரணமான அகம்பாவத்தை அழித்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.